பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஆப்டிடியூடில் ஆவரேஜ், சராசரி அப்படிங்கிற டாப்பிக்கு. ஸோ இது வந்து கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் வந்து இந்த டாபிக் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக புரியும். சில பேருக்கு இது புதுசாகவும் இருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப ஓல்டஸ்ட்டாக இருக்கலாம். சராசரியா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் அதையும் தாண்டி இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல் மாதிரி தான் நம்ம நடத்த போகிறோம். சரிங்களா? நம்மளுக்கு மேக்ஸ் தெரியும், சராசரி தெரியும், ஆவரேஜ் தெரியும். அது சால்வ் பண்ணுற விதம் வேறு. இப்போ இங்கே சால்வ் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக நம்முடைய கிரேட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நியூ அப்டேட்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன பேசிக் கான்செப்ட்? ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான், இல்லைங்களா? ஆவரேஜ் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். என்னது? ஸோ வாட் இஸ் ஆவரேஜ் அப்படின்னா சம், சரிங்களா? சம் டிவைடட் பை நம்பர். ஷார்ட்டாக சொல்கிறோம் பாருங்கள், பின்னாடி நம்ம சொல்லுவோம். வாட் இஸ் ஆவரேஜ்? ஏ ஈக்குவல் டு சம் டிவைடட் பை நம்பர், சரிங்களா? சம் டிவைடட் பை நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சம் ஆஃப் total observations divided by total number of observations அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆவரேஜ் எப்படி சொல்கிறோன்னா எல்லாத்தையும் கூட்டுறோங்க, எத்தனை நம்பருக்கோ அத்தனை நம்பரெலாம் டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்க பாருங்கள். 6, 5, 9, 12 வந்து ஆட் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 4 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 30 டிவைட் பை 4 வந்து ஆல்மோஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்லி 8 வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஏ ஈக்குவல் டு எஸ் டிவைடட் பை என் அப்படிங்கிறது முக்கியமானது. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அது வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஓகேங்களா? ரைட். இப்போ அடுத்த ஒரு பேசிக் கான்செப்ட் போய் பார்க்கலாம். ஆவரேஜ் உடைய அதே ஃபார்முலாஸை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். எகெயின் சம் டிவைடட் பை நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது சராசரி என்பது கூடுதல், சரிங்களா? கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. ஸோ எண்ணிக்கை அப்படிங்கிறது சரி. அதே மாதிரி வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்னா என்ன? ஸோ வெயிட்டட் ஆவரேஜஸ் சில நேரத்தில் நம்ம வந்து கம்பைன்டு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் நம்ம பார்ப்போம். கம்பைன்டு ஆவரேஜ் அதுலேயும் கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் கேட்குறாங்க. சம் ஆஃப் வெயிட்டட் டேர்ம்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அதாவது வாட் இஸ் ஆவரேஜ், வாட் இஸ் வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்னு கொஸ்டின் வர போகிறது இல்லை. ஆனால் இந்த ஃபார்முலாஸை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி வி நோ ஆவரேஜ் ஸ்பீடு, சராசரி வேகம் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் அப்படிங்கிறது இதுவும் தெரியும். ஸோ எல்லாம் தெரிஞ்ச ஃபார்முலாஸ் தான். தெரியலன்னா தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை தான் இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்குறேன். புரியுதுங்களா? ஸோ என்னென்னா எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது பாருங்கள். ஆவரேஜ் சராசரி அப்படிங்கிறது சம் டிவைடட் பை நம்பர். அதுதான் ஏ ஈக்குவல் டு எஸ் டிவைடட் பை என் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் நம்ம கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணும் பொழுது டைரெக்டாக சராசரியை சால்வ் பண்ண முடியாது. தெரிஞ்சுக்கோ, டைரெக்டாக ஆவரேஜை சால்வ் பண்ண முடியாதுங்க. ஸோ ஆவரேஜை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஆவரேஜை ரீப்ளேஸ் பண்ணுவோம். எப்படி எதை ரீப்ளேஸ் பண்ண தெரியல? சம்மில் ரீப்ளேஸ் பண்ணுவோம். புரிஞ்சுக்கோ. கொஸ்டின்ஸ் வந்து ஆவரேஜ் சம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சம்முக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. சம்முன்னா கூடுதலுக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. வாட் இஸ் சம்? வாட் இஸ் சம்? சம் விச் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்ட்டு நம்பர். புரியுதுங்களா? எஸ்சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு என். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சுக்கிட்டா நீங்கள் வந்து சம்மே சால்வ் பண்ணணும். ஆவரேஜை வச்சுக்கிட்டு சால்வ் பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, கம்பைன்டு ஆவரேஜ். கம்பைன்டு ஆவரேஜ் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின்ஸ் கம்பைன்டு ஆவரேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சம்மு உங்களுக்கு வந்து இதுக்குள்ளேயே கொடுக்குறேன் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஆவரேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ரைஸ் எடுத்துக்கிறேன். ரைஸ், அதுக்கப்புறம் வீட், வீட் கோதுமை. ரைஸு கோதுமைங்க உங்கள்கிட்ட நான் கொடுத்துருக்குறேன். இப்போ ரைஸோட விலை கடையில் நம்ம வாங்கியிருக்கும் போது எவ்வளோ வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபா பர் கேஜி, 80 rupees பர் கேஜி. ஸோ ரேட்டில் வந்து அதிகமாக கொடுத்துட்டோன்னா விட்டுருங்க, அது சும்மா கால்குலேஷனுக்காக இருந்திருக்கேன். 80 rupees பர் கேஜி. வீட் அப்படிங்கிறது 50 rupees பர் கேஜி. அதாவது ஒரு கிலோ வந்து 50 ரூபாய்க்கும், அரிசி வந்து
ஒரு கிலோவுக்கு 80 ரூபாயும் நான் வந்து வாங்கியிருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், எத்தனை கிலோ வாங்கியிருக்கிறேன் அது தெரியாது இல்லையா? ஸோ வீட் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 5 கிலோ வாங்கியிருக்கிறேன். ரைஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 10 கிலோ வாங்கியிருக்கிறேன். புரியுதா? ஸோ 10 கிலோ அப்போ என்ன அர்த்தம், 1 கிலோ 80 ரூபானா 10 கிலோ 800 ரூபா. 1 கிலோ 50 ரூபா கோதுமைனா 5 கிலோ 250 ரூபா. புரியுதுங்களா? இந்த காஸ்ட்டுக்கு நான் வாங்கியிருக்கேன். எதுக்கு வாங்கியிருக்கேன்னு தெரியுமா? இது கொஸ்டின்ங்க. இது நான் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு ஸ்டோரி வந்து இப்படி கொஸ்டினாக மாறிடும். இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சர் ரெடி பண்ண போகிறேன். மிக்சர் அதாவது ஒரு சத்து மாவு மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அந்த மிக்சருடைய காஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, காஸ்ட் பார் கேஜி என்னவாக இருக்கும், அதான் கொஸ்டினே. புரியுதுங்களா? நீங்கள் வந்து ரைஸ் வந்து 10 கிலோ 1 கிலோ 80 ரூபான்னு வாங்கியிருக்கீங்க. கோதுமை 5 கிலோ 1 கிலோ 50 ரூபான்னு வாங்கியிருக்கீங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கிரைண்ட் பண்ணி நீங்கள் ஒரு சத்து மாவு மாதிரி ரெடி பண்ணுறீங்க. ஹெல்த்தி ஃபுட்டு, ஹெல்த்தி மிக்சர் ஒன்று ரெடி பண்ணுறீங்க. அதை சேல்ஸ் பண்ணுறோம். சேல்ஸ் பண்ணால் ஆக்சுவல் காஸ்ட் என்ன பர் கேஜி அப்படிங்கிறதான் கொஸ்டின். அதுதான் அந்த கம்பைன்டு ஆவரேஜ். அந்த கம்பைன்டு ஆவரேஜை நான் இங்கே சால்வ் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸ்க்கு கவனிச்சுக்க. இந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக வேறு ஒரு கொஷின்ஸ் கேட்டால் நீங்கள் சால்வ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுற பாருங்கள், இந்த 10ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 10 × 80 ஓகேவா, ப்ளஸ் 5 × 50 டிவைடட் பை புரியுதா m + n கொடுத்துருக்காங்க. இந்த 10ஐயும் இந்த 5ஐயும் ஆட் பண்ணும். ஸோ 10 + 5 இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிக்வயர்டு காஸ்ட் பார் கேஜி, ஒரு கிலோவுக்கு எவ்வளோ விற்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து சிம்பிளாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சம் வரும்போது சம்லையும் பாருங்கள், நிறைய சம் சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இங்கே சொல்லிட்டு இருக்கிறது வந்து பேசிக் கான்செப்டை தான் நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். புரியுதுங்களா? இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நான் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் அங்கேயும் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாருங்கள், அரித்மெட்டிக் மீன். சரிங்களா? அதே மாதிரி ஜாமெட்ரிக் மீன் அதுவும் கேட்பாங்க. ஸோ அரித்மெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன். தமிழில் சொல்லலாமா? இதுக்கு வந்து என்ன வேணும், கூட்டு சராசரி. கூட்டு சராசரி. ஜாமெட்ரிக் மீன் அர்த்தம் பெருக்கல் சராசரி. பெருக்கல் சராசரி. ஹார்மோனிக் மீன் அர்த்தம் இசை சராசரி. இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது, எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ கூட்டு சராசரினா a + b / 2, ரெண்டு எண்ணையும் கூட்டி டிவைட் பை 2 போடுங்க, அதான் அரித்மெட்டிக் மீன். ஜாமெட்ரிக் மீன்னா √ab. ஹார்மோனிக் மீன் அப்படிங்கிறது 2ab / a + b. 2ab / a + b. இன்னொரு ஆன்சர் என்னது, ஹார்மோனிக் மீன் விச் இஸ் ஈக்குவல் டு தி ஜாமெட்ரிக் மீனை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும் டிவைடட் பை அரித்மெட்டிக் மீன். அவ்வளோதான், இதையும் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அதுதான் இங்கே இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அரித்மெட்டிக் மீனையும் ஜாமெட்ரிக் மீனையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணால் இந்த அரித்மெட்டிக் மீனையும் ஹார்மோனிக் மீனையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ஸ்கொயர் ஆஃப் தி ஜாமெட்ரிக் மீன் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து எக்ஸாம்ஸில் இப்போ ரீசெண்டாக எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, படித்து வச்சுக்கோ. அதே போல் பாருங்கள், இந்த அரித்மெட்டிக் மீன் தான் பெரிய வேல்யூங்க. அதை விட சிறிய வேல்யூ தான் ஜாமெட்ரிக் மீன். அதை விட சிறிய வேல்யூ தான் ஹார்மோனிக் மீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? அரித்மெட்டிக் மீன் தான் பெரிய வேல்யூவாக கிடைக்கும். அதை விட சிறிய வேல்யூ வந்து ஜாமெட்ரிக் மீன் கிடைக்கும். அதை விட சிறிய வேல்யூ தான் ஹார்மோனிக் மீன்களும். இந்த ஒரு ரிலேஷன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இந்த ரிலேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்த ஒரு பேசிக் கான்செப்ட் பாருங்கள். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேசிக்காக இருக்கும், ஆனால் தெரியாமல் இருக்கிறனால நமக்கு ஆன்சர் கொடுக்காம போயிடுவோம் எக்ஸாமில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், த ஆவரேஜ் ஆஃப் தி ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் என்னது, n + 1 / 2. சரிங்களா? ஆவரேஜ் ஆஃப் தி ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர் இஸ் n + 1 / 2. தமிழில் வந்து முதல் ஏழு எண்களின் சராசரி n + 1 / 2. இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? செகண்ட் ஒன்று பாருங்கள், ஆவரேஜ் ஆஃப் தி ஃபஸ்ட்டு n ஈவன் நம்பர்ஸ் n + 1. இப்போ இது தெரிஞ்சால் தான் இப்போ சம்மை சால்வ் பண்ண முடியும். இது விளையாட்டாக பார்த்துடக்கூடாது. இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஆவரேஜ் ஆஃப் தி ஃபஸ்ட்டு n ஈவன் நம்பர் இஸ் n + 1. புரியுதுங்களா? அதாவது முதல் n இரட்டைப்படை எண்களின் சராசரி n + 1.
அதே போல் முதல் எண் ஒற்றைப்படை எண்களின் சராசரி எண். ஸோ இந்த 3 ஃபார்முலாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். எங்கேயாவது கொஷின்ஸ் கேட்பாங்க, அந்த கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த ஆவரேஜ் ஆஃப் தி கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஆவரேஜ் ஆஃப் தி கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் தமிழில் அடுத்தடுத்து எண்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 அப்படியே போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர், முதல் எண்ணையும் கடைசி எண்ணையும் கூட்டிகிட்டு 2ஆல் வகுத்துட்டிங்கன்னா ஆவரேஜ் கிடச்சிருமாமா. ஓகேங்களா? அதே போல் ஆவரேஜ் ஆஃப் தி 1 to n ஆட் நம்பர்ஸ் என்ன பண்ணுறோம், லாஸ்ட் ஆட் நம்பர்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை 2. அதே மாதிரி ஈவன் இருந்துச்சுன்னா லாஸ்ட் ஈவன் நம்பர்ஸ் ப்ளஸ் 2 நான் வச்சுக்கோ. ஈஸியாக ஷார்ட்கட் இது. சரிங்களா? லாஸ்ட் ஆட் நம்பர் ப்ளஸ் 1 கூட்டி 2ஆல் வகுத்துரு. ஸோ 1 to n ஆட் நம்பர்ஸ் தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஆவரேஜ் ஆஃப் 1 to n ஈவன் நம்பர்ஸை வந்து லாஸ்ட் ஈவன் நம்பர்ஸ் ப்ளஸ் 2 டிவைட் பை 2 போட்டுருங்க, ஆன்சர் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம ப்ரொக்ரெஷன்லேயே பார்த்துருப்போம். அடுத்தது the square of the first n natural numbers of the average. Average of the squares of the first n natural numbers. சரிங்களா? இப்போ இதை வந்து தமிழில் சொல்லணும் அப்படின்னா முதல் எண் 7 எண்களின் வர்க்கத்தின் சராசரி அப்படின்னா n+1 2n+1 டிவைட் பை 6 அப்படின்னு சொல்லி இந்த மனப்பாடம் பண்ணி இந்த ஃபார்மில் தெரிஞ்சால் தான் நம்ம ஆன்சரை கொடுக்க முடியும். இதுவே க்யூப்ஸில் இருந்தால் n × n+1 டிவைட் பை n × n+1 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர். இது ஈஸியாக நான் வச்சுக்கோ. இப்படி வச்சுக்கோ, n × n+1 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுருக்கா. இது ஈஸியாக நான் வச்சுக்கோ. இப்படி வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஆனால் டிவைட் பை ஒரு 2 போட்டோம் அப்படின்னா கேன்சல் ஆகி இந்த ஆன்சர் வரும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. அதே மாதிரி இந்த ஆவரேஜ் ஆஃப் தி n1 அப்சர்வேஷன்ஸ் a1, ஆவரேஜ் ஆஃப் தி n2 அப்சர்வேஷன்ஸ் a2 ஸோ ஆன்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. இது வேண்டாம், இது விட்டுருங்க. நம்ம வந்து சம் சால்வ் பண்ணும்போது ஷார்ட்டாகவே ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னும் ஃபார்முலாஸ் இருக்குது. அடுத்த ஃபார்முலாஸ் பாருங்கள். இஃப் த ஆவரேஜ் ஆஃப் m அப்சர்வேஷன்ஸ் இஸ் a, the average of the n observations taken as m, சரிங்களா, is b, then average of the rest observation மைனஸ் பண்ணிக்கணும். பார்த்துக்கோ, மைனஸ் பண்ணிக்கணும். எது கேட்டிருக்காங்க? ரெஸ்ட் மீதம் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ. நான் நேராக போய் திரும்ப காமிக்கிறேன் எங்கேன்னு. இங்கே புரியும் பாருங்கள் அந்த ஃபார்முலா. புரியுதா? இங்கே ப்ளஸ் இருந்தால் கம்பைன்ட் ஆவரேஜ், இங்கே மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து ரெஸ்ட் ஆஃப் தி ஆப்ரேஷன், அது மீதம் உள்ள எண்களுக்கு சராசரி என்ன அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மீதி உள்ளது ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ இட், நாட் நெசசரி. எல்லாம் ஃபார்முலாஸில் நெசசரியே கிடையாதுங்க. எல்லாமே வந்து நம்ம ஷார்ட்கட்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். இப்போது இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் அது இன்ஃபர்மேஷன்ஸ் நான் எழுதுகிறேன், அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஜென்ரலி நம்ம ஆவரேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆவரேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு 3 நம்பர் இருக்குது, எக்ஸு ஒய் இசட் இருக்குது. இப்போ எக்ஸ் ஒய் இசட்னா ஒய் தான் ஆவரேஜ். எப்படி? எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய், ஒய் இஸ் லெஸ் தென் இசட் அப்படின்னா இதுதான் ஆவரேஜ். இது ஸ்மால் நம்பர், புரியுதுங்களா? இது பிக் நம்பர், லார்ஜ் நம்பர். ஸோ இப்படி தான் அது இருக்கும் ஆவரேஜ் அப்படிங்கிறது. புரியுதா? சரி, வேறு இல்லை இந்த ஆவரேஜில் முக்கியமானது அப்படின்னா, ஜென்ரலி நம்ம ஆவரேஜ்னால் கூட்டி அதை டிவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ கூட்டி டிவைட் பண்ணும்போது ஒரு நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள், 20, 22, 28, 15, 18, 12. Find the average of the series. Find the average of the scores. இந்த எண்களுடைய சராசரி என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் கூட்டுவோம். சரியா? எல்லாத்தையும் கூட்டிட்டு டிவைடட் பை எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4 5 6 டிவைடட் பை 6 போடுவோம். போடலாமா? என்ன ஆன்சர் வரும்? ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே எழுதலாம் கூட, அப்படியே ஆட் பண்ணலாம். 8 2 10, 15, 23, அதுக்கப்புறம் 2 25 ஆயிடுச்சு.
ஸோ 5 மீதி 2 3 4 5 7 9 2 11 115 டிவைடட் பை 6. ஸோ இதை சால்வ் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் போட்டு பார்த்துக்குங்க. ஸோ 166 தான் வரும். ஏன்னா 2 6 12 போயிருது இல்லையா. ஸோ 55 என்ன வரும், 6 7s are 42, அடுத்தது 8 6 are 48, அதுக்கப்புறம் என்னங்க 54 வந்துடும். எத்தனை வரும் 19, 6 9 54 மீதி 1. ஸோ சம்திங் வருதா இல்லையா, ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியுது இல்லையா. ஸோ இன்னொரு ஆவரேஜ் எப்படிங்க அப்படின்னா பார்த்துக்கோ, இன்னொரு ஆவரேஜ் சொல்லித்தரேன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. லோயஸ்ட் நம்பர் எது 12, ஹையஸ்ட் நம்பர் எது 28. புரியுதா. இதை நீங்கள் வந்து பிரெயினில் வச்சுக்கோங்க. 12ஐயும் 18ஐயும் பிரெயினில் வச்சுக்கோங்க. இதில் நடுவில் இருக்க நம்பர் என்னவாக இருக்கும் 20 இருக்கலாம் அல்லது 15 இருக்கலாம். நான் 20 எடுத்துக்கலாம் ஈஸியாக. ஸோ 20 எடுத்துக்கணும். பாருங்கள், அதே ஆன்சர் வரப்போகுது, இதே ஆன்சரே வரப்போகுது. 20 எடுத்துக்கணும். ஸோ என்ன பண்ணுறாங்க, லோயஸ்ட் நம்பர் ஹையஸ்ட் நம்பரை மிடிலாக என்னவாக இருக்கும்னு திங்க் பண்ணிங்கன்னா ஒரு 20 மிடிலாக இருக்குது. ஓகேவா. இங்கே பார்க்கலாம், 20ல் 20 போயிடுச்சுன்னா 0வா, 20ல் 22 +2 அதிகமாக இருக்குதா, இங்கே +8 அதிகமாக இருக்குதா, புரியுதா. இது -5 இருக்குதா, -2வா, -8. புரியுதுங்களா என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு, அதை வந்து மைனஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 20ஆல் 20 போயிடுச்சுன்னா 0, 20ஆல் 22 2 அதிகமாக இருக்குது, 20ல் 28 +8 அதிகமாக இருக்குது, 20லேருந்து 15 -5 குறைவாக இருக்குது, 20லேருந்து 18 -2 இருக்குது, 20 12 8. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடலாமா, +8 -8 -2 +2. அப்போ என்ன கிடைக்குது -5. அது போட்டு எத்தனை அப்சர்வேஷன் 6. இப்போ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா, 6 20s are 120 -5 divided by 6 which is equal to 115 divided by 6 வருதா, சேம் ஆன்சர் வந்துடும். இப்படி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். பட் இன்னொரு மெத்தட் இருக்குது, இன்னொரு மெத்தடை டேரெக்டாக சம்ஸ்லேயே உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி ஷார்ட்கட்டில் கொடுக்குறேன். ஓகேங்களா. ரைட். இப்போ பாருங்கள், அடுத்த வரிசையாக நம்மளுக்கு சம் வந்துடும். என்ன அடுத்த சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எக்ஸாம்பிள்ஸ் இது மாதிரி இது கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஆன்சர் கொடுக்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள், 20லேருந்து 120 வரைக்கும் பாருங்கள். கொஸ்டின் 20லேருந்து 120 வரைக்கும் நேச்சுரல் நம்பர் ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. புரியுதா. 20லேருந்து 120 வரைக்கும் இருக்கக்கூடிய இயல் எண்களின் சராசரி என்ன அப்படின்னு கேட்பாங்க. புரியுதா. 20லேருந்து 120 என்ன செய்யணும், முதல் எண்ணையும் கடைசி எண்ணையும் கூட்டிக்கணும். கூட்டினா எவ்வளோ வரும், ஸோ 20 + 120 கூட்டிகிட்டு என்ன பண்ணுறோம், டிவைடட் பை 2 போட்டுக்கணும். சராசரி கிடச்சிரும். எவ்வளோ 140 டிவைடட் பை 2ன்னு போட்டிங்கன்னா 70 தான் சரியான விடை. புரியுதா. எப்படி செய்யணுங்கிறது ஒரு ஐடியா கொடுக்குறேன். இதுவே நம்பர் 20லேருந்து 120க்கு ஈவன் நம்பர் ஆவரேஜ் கேட்டால் என்ன பண்ணுறது, ஈவன் நம்பர் ஆவரேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறோம், ஈவன் நம்பர் ஸ்டார்டிங் வந்து 20, அதே மாதிரி 102 சேம் ஆன்சர் தான். ஈவன் நம்பருக்கும் நேச்சுரல் நம்பருக்கும் சேமாக தான் ஆன்சர் வரும். ஈவன் நம்பர் 20 தானே, லாஸ்ட் ஈவன் நம்பர் 120 தானே, சேம் ஆன்சர். இதுவே ஆடில் கேட்டால் என்ன பண்ணுறது, ஆட் நம்பர் ஆவரேஜ் கேட்டால் என்ன வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஆடு 20 கிடையாது, என்ன வருங்க 21 தான். எங்கே முடியும் 119 வரைக்கும். அப்போது 21 + 119 டிவைடட் பை 2. ஸோ ஆட் பண்ணி பாருங்கள், 119 120 140 சரியா, டிவைடட் பை 2 போடுங்க, எகைன் 70 தான் ஆவரேஜ் கிடைக்கும். புரியுதா. ஸோ எப்படி செய்யணுங்கிறது ஓரளவுக்கு ஐடியா கொடுத்தாச்சு. இப்போ டைரெக்டாக நம்ம சம்முக்கு போயிட்டு அங்கே எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி இன்னும் நிறுத்தி நிதானமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம சம் போலாமா. பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி, நீ ஜஸ்ட்டு திங்க் பண்ணணும். ஆனால் ஈஸியாக சால்வ் பண்ணுறது கற்றுக்கணும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து மேக்ஸ் தெரியுங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு சீக்கிரம் சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால தான் நம்ம டைமிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா. இந்த டைமிங்கில் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ தெரிஞ்சது தானே,
ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 40 செகண்டில் முடிச்சிருக்கீங்க. ஓகேவா? இன்னும் ஷார்ட்டாக பண்ணலாம். இன்னும் வந்து 40 செகண்டே நல்ல ஸ்பீடு தான். ஃபாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் ஆட் பண்ணுறா ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஆவரேஜ் சால்வ் பண்ண தெரியும். அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க. ஆன்சர் இஸ் 63 அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் சில பேருக்கு கூட்டல்னாலும் வகுத்தல்னாலும் வராது. அவங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். மீதியெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா கவனிச்சிக்கோ. 8 9 17, 7 4 11, புரியுதா? 1 1 2, 2 4 6, 6 8 14, 14 7 1. கடைசியாக யூனிட் டிஜிட் 1ல் வருமாமா. ஸோ 1 டிவைடட் பை எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7. புரியுதா? அப்போது எதையோ ஒரு எண்ணில் பெருக்குனா இந்த இடத்துல 1 வரும்னா 3 7 21. ஆன்சர் இஸ் 63. புரியுதாமா எல்லாத்துக்கும்? சப்போஸ் எனக்கு இது தெரியல, இப்படி போட தெரியல, நம்ம ஜென்ரலி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணுறதுக்கான ஐடியாவை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் எப்படிங்கிறது. ஓகேவா? பாருங்கள், 15 8 7 15, 15 4 19, 20, 24, 33, 41க்கு 1, மீதி 4, 11, 15, 24, 26, 31, 37, 44. 4 4 1 divided by 6. புரியுதா? ஸோ 6 6 ஆர் 36. ஸோ 36ல் ரிமைண்டர் எவ்வளோ இருக்குதுங்க? எவ்வளோ இருக்குது? how many டைம்ஸ் வருது? இல்லை, எவ்வளோ வருங்க? 6 4 4 1 வருது. ஆக்சுவலாக கீழே வந்து 6 கிடையாது, 7 வரும். 7 அப்சர்வேஷன் இல்லை, 7. அப்போ 6 7 42, மீதி 3 7 21 63. அவரேஜ் வந்துடுச்சா? இதான் செய்வோம். இந்த நம்பர் ஈஸி, நீங்கள் சீக்கிரம் செஞ்சிடலாம். ஆனால் நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த யூனிட் டிஜிட் ஆட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா 63 வந்துடும். இதே மாதிரி தான் இன்னொரு சம் இருக்குது. நீங்கள் இது வந்து இந்த சம்மையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 2 ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பாருங்கள். அஸ் யூஷுவல் அவங்க பண்ண மாதிரியே என்ன வரும் பாருங்கள். 2 3 5 5 + 9 14, 4 வந்துருச்சு. 4 + 8 12, 2 வந்துருக்குது. 2 + 8 0, 0 + 8 8 வருவாமா. ஸோ 8 டிவைடட் பை எத்தனை அப்சர்வேஷன்ஸ்? 1 2 3 4 5 6. அப்போது 6 எதனால் பெருக்குனா 8 வரும்? 1 3 அல்லது என்ன வருங்க? 3 அல்லது 8. ஸோ 6 3s are 18 வரும், 6 8s are 48 வரும். அப்போ 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன் 453யும் வரும், 458ம் வரும். அதையும் சொல்லி ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்? ஸோ சிங்கிள் ஆன்சர் இருந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் கொடுத்துடலாம். இப்போ அடுத்த லெவலில் போயிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்த லெவலில் 4ம் வரும், 5ம் வரும். புரியுதுங்களா? அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து வேறு சான்ஸே இல்லை, ஆட் பண்ணி தான் ஆகணும். ஷார்ட்கட் வந்து இந்த இடத்துல வந்து வேலை செய்யாது, ஆட் பண்ணி ஆகணும். ஸோ ஆட் பண்ணி பார்த்துருங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து 2718ன்னு வரும். ஓகேங்களா?
ஸோ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 453 இஸ் தி ரைட் ஆன்சர். டி வந்து வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாலே பாதி வரும்பொழுது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 453 458 அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஷார்ட்கட்க்கு வந்து ஆல் சம்ஸ்க்கு வராது, சில சம்ஸ்க்கு வரும், சில சம்ஸ்க்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஆட் பண்ணுறதுக்கும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பர்டிகுலர் இந்த சம்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 3 ட்ரை பண்ணலாமா? ஸோ இதுவும் ஈஸியான சம் தான், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 3. ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க ஆன்சர் கொடுத்துருக்கிறது வந்து 2800 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி ராங் இல்லையா? ரெகுலராக சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ராங்காக வரும். ஸோ எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு தெரில. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஆவரேஜ் ஆஃப் தி 5 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், அடுத்தடுத்த 5 எண்கள் எப்படி இருக்கும்? ஒன்று எக்ஸாக இருக்கும், இன்னொன்று வந்து எக்ஸ் ப்ளஸ் 1, இன்னொன்று வந்து எக்ஸ் ப்ளஸ் 2, இன்னொன்று வந்து எக்ஸ் ப்ளஸ் 3, இன்னொன்று வந்து எக்ஸ் ப்ளஸ் 4. இது 5 எண்கள். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் கூட்டிக்கிறோம். அதான் ஆவரேஜ் நான் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு டிவைடட் பை என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 5ன்னு போடுவோம் இல்லையா? அந்த 5ஐ எடுத்துகிட்டு போய் 48 × 5 அப்படின்னு போடுவோம். இப்போ எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஸோ 5x ஆயிரும் ப்ளஸ் 3 7 3 4 7 10 ஆயிரும், which is equal to 48 × 5 எவ்வளோங்க? 240. அப்போது 5x = 230. ஸோ x = எவ்வளோ வருமா? 46. இப்போ இதான் 4 5 20 6 5 30. அப்போது என்ன சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் இ? இதான ஏ, இதான இ, ரெண்டையும் பெருக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம்? இது 46 × 4 வந்து 50. புரியுதாம்மா? எவ்வளோ வரும்? 0 2300 தான் வரும். ஸோ நன் ஆஃப் திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர், நாட் 2800. யாருக்காவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, சால்வ் பண்ணியிருக்கீங்களா? செக் பண்ணலாமா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு? கவனிங்க. ஃபஸ்ட்டு ரெகுலர் மெத்தட் சால்வ் பண்ணுறேன். அப்படியே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டும் யூஸ் பண்ணிக்கணும். ரெகுலர் மெத்தடோடு சேர்த்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் என்ன கொடுத்துருக்கேன் கொஷின். ஆவரேஜ் ஆஃப் தி 11 நம்பர்ஸ் இஸ் 10.9. 11 எண்கள் இருக்குது, அதோட சராசரி 10.9 அப்படின்னா இதனுடைய சம்மு என்னங்க? சம்மு கண்டுபிடிச்சிருங்க, ஈஸியாக இருக்கும். கூடுதல் சம் கண்டுபிடிங்க. சம்னா என்னது? 11 × 10.9, அதை கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்தது ஆவரேஜ் ஆஃப் தி ஃபஸ்ட்டு 6 நம்பர் இஸ் 10.5. அப்போது இதனுடைய சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 × 10.5. ஓகேவா? லாஸ்ட்டு 6 நம்பர் இஸ் 11.4 அப்படின்னா அதனுடைய சம்மை கண்டுபிடிச்சிக்கணும். அவ்வளோதான். புரியுதா? ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். இது எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? நிறையா பேருக்கு சிரமமாக இருக்கும். 6 10 60. புரியுதா? 6 10 60. இது அரையும் 6ம் போட்டிங்கன்னா 3. ஸோ 63. அதே மாதிரி 11 6 are 66. 6 4 24. 2.4
68.4. புரியுதா? அவ்வளோதான். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து 131.4. இங்கே பெருக்கலாமா? எவ்வளோ வரும்? எவ்வளோ வருங்க? ஸோ 11ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 110 வந்துடும். இது வந்து 9.9 வரும். ஸோ 119.9. இந்த நம்பரையும் நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ மைனஸ் பண்ணும்போது பாருங்கள், 9ல் 4 போயிடுச்சுன்னா 5. புரியுதா? 9ல் 1 போனால் என்ன பாருங்க, 131 இல்லையா? 131ல் வந்து அதை மைனஸ் பண்ணிங்கன்னா 11.1 அப்படின்னு வந்துடும். ஆன்சர் வருதா? 11.5 இல்லையா? 11.5 இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதுங்களா எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஸ்டின் நம்பர் 5. ஸோ ஒன்று ஸ்டாண்டர்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆல் மாடல்ஸ் தான் எடுத்துப்போம். ஸோ கொஸ்டின் நம்பர் 5 ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கான டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ரொம்ப ஈஸியஸ்ட்டு சம்மு, 30 செகண்ட்லேயே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ரொம்ப ஷார்ட்டான ஆன்சருங்க. ரொம்ப ஈஸியஸ்ட் ஆன்சர். ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிக்கலாம். ஆவரேஜ் ஆஃப் தி 2 நம்பர் இஸ் 14.5. ஸோ 2 நம்பர் இருக்குது, அதுக்கான ஆவரேஜ் வந்து 14.5. ஸ்கொயர் ரூட் ஆஃப் தியர் ப்ராடக்ட் இஸ் 10. வாட் ஆர் தி நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியாக சொல்லலாங்க. பாருங்கள், ஆவரேஜ் ஆஃப் தி நம்பர்ஸ் அப்படின்னா 14.5னா சம் என்னவாக இருக்கும்? சம் ஈக்குவல் டு 2 × 14.5 தானே? என்னாச்சுங்க? 29. அப்போது 2 எண்களை கூட்டினால் எனக்கு 29 வரும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷன் ஏ மட்டும்தானே. புரியுதா? இதை ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோங்க, ப்ராடக்ட் பண்ணுறோம். 25ஐயும் 4ஐயும் பெருக்கணும்னா 100. இதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 10 வருது இல்லையா? அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். யாருக்காவது டவுட் இருந்தால் கேட்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 6 போகலாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் ஸோ கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6. ஸோ உங்களுக்கான டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். கிட்டத்தட்ட இந்த சம் எப்படிங்க, இந்த சம் எப்படி இருக்குது? ஆல்ரெடி பார்த்துருக்க சம் தான் இல்லையா? இந்த சம்மு கொஸ்டின் நம்பர் 4 மாதிரி இந்த சம்மு உங்களுக்கான டைமிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 4 மாதிரியே இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி சால்வ் பண்ணுறது. 11ஐயும் 50ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 11 × 50 550. இது ஒரு சம், இது ஒரு கூடுதல். 6ஐயும் 49ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்க. 6 × 49 எவ்வளோ வரும்? 294. அதே போல் 6ஐயும் 52ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 312. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் 606. அடுத்த ஒரு சம் கூடுதல் கிடச்சிருச்சு. ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். 56 இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி, 56 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, கொஷின் நம்பர் 6 முடிச்சிட்டோம். கொஷின் நம்பர் 7 போகலாம். ஸோ ஈஸியஸ்ட் சம் இது. அடுத்த ஒரு சம் வந்து வெரி ஈஸியஸ்ட் சம். ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? உங்களுக்கான டைமிங் 30 வினாடியிலேயே சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? 30 வினாடியிலே இது சால்வ் பண்ணலாம். அவ்வளோ ஈஸியஸ்ட் சம். ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். யார் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்கன்னு?
ரொம்ப ஈஸியஸ்ட் சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாங்களா? என்ன செய்கிறோம்? த ஆவரேஜ் ஆஃப் தி ஃபஸ்ட்டு 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் 7. இது நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும், என்ன சொல்ல வராங்கன்னு. 7இன் முதல் 5 மடங்களின் சராசரி என்னவாக இருக்கும்? சரிங்களா? 7இன் முதல் 5 மடங்கு. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா 7, 7 14, 3 21, 4 28, 5 35. இப்போது எண்கள் எத்தனை இருக்குதுங்க? 5 எண்கள் இருந்தால் சராசரி 21 தானே, அவ்வளோதான். இதே மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் மாற்றி கூட சொல்ல முடியும். இன்னொரு கொஸ்டின் சொல்லலாமா? த ஆவரேஜ் ஆஃப் தி ஃபஸ்ட்டு 5, சரிங்களா, 5 10 மல்டிபிள்ஸ் ஆஃப் 20. ஆவரேஜ் ஆஃப் தி ஃபஸ்ட்டு 5க்கு பதிலாக 10 மல்டிபிள்ஸ் ஆஃப் 20. என்ன ஆன்சர் வரும்? ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். ஆவரேஜ் ஆஃப் தி ஃபஸ்ட்டு 10 மல்டிபிள்ஸ் ஆஃப் 20. என்ன ஆன்சர் வரும்? ஃபஸ்ட்டு 20 ஸ்டார்ட் ஆகுமா? அதை விட டஃப்பான சம் இருக்குது. 20 ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் என்ன வருங்க? 200 வரும். புரியுதா? இது ரெண்டையும் கூட்டிங்க, 2ஆல் வகுத்துருங்க, 110 இஸ் தி ஆன்சர். புரியுதாம்மா? இது ஈஸியஸ்ட் சம். ஆவரேஜ் ஆஃப் தி ஃபஸ்ட்டு 10 மல்டிபிள்ஸ் ஆஃப் 20 அப்படின்னு சொல்லி இந்த கொஷினை மாற்றினீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 20ல் ஸ்டார்ட் ஆகும். 20, அது நாங்கள் 40, 2, 4, 6, 8, 10 அப்படின்னு போய் 20 வரைக்கும் போகும்போது 200 மாறிடும். இது ஃபஸ்ட்டு நம்பர், இது லாஸ்ட்டு நம்பர், ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்திங்கன்னா 110 ஆன்சர் வந்துடும். இந்த சம்மை நான் மாற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஷின் நம்பர் 8. ஸோ இது ஒரு அருமையான சம்மு. எவ்வளோ தூரத்துக்கு புரிஞ்சிருக்கீங்களோ அதுதான் ஆன்சர். ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். நம்ம யாராவது சால்வ் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப ஈஸியஸ்ட் சம்முங்க, ஒன்றும் இல்லை. இந்த சம்மை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் கொடுத்துடலாம். பாருங்கள், தமிழையும் சொல்கிறேன், இங்கிலீஷ்லையும் சொல்கிறேன். த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் n பாய்ஸ் இன் எ குரூப் இஸ் 30 kg. சரிங்களா? இஃப் 5 பாய்ஸ் வித் an ஆவரேஜ் ஆஃப் வெயிட் 12 kg ஜாயின் திஸ் குரூப், ஆவரேஜ் வெயிட் would be the சேம்னா ஈக்குவல் டுவா as if 5 boys with an average weight of 36 kg leave the group. ஒன்று சேர்றாங்க, இன்னொன்று வெளியே போகிறாங்க. ஃபைன் தி எண், அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஸோ எண் மாணவர்கள் சராசரி 30 கிலோவாமா, 5 மாணவர்கள் சேர்ந்தால் அதனுடைய சராசரி 12 கிலோவாக இருக்குது. 5 மாணவர்கள் வெளியே வந்தாங்கன்னா, விலகுனாங்கன்னா 36 கிலோவாக இருக்குது. அந்த எண்ணின் மதிப்பு என்ன? ஆனால் ரெண்டுமே சமமாக இருக்குதாம்மா. இப்போ நான் டைரெக்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட எழுதுகிறேன் பாருங்கள். புரியலன்னா கேளுங்க, திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல 2 சம் 1 விச் இஸ் ஈக்குவல் டு சம் 2 அதான் மீனிங். புரியுதா? சம் 1 விச் இஸ் ஈக்குவல் டு சம் 2. சம் 1 என்ன தெரியுமா? 5 × 12 அதான் மீனிங் சம்மு. 5 மாணவர்கள் சேர்றாங்க. நம்ம எதில் சேர்றாங்கப்பா? அந்த எண்ணில் சேர்றாங்க. அதனால் n + 5 × 12, அந்த எண்ணுங்கிற நம்பரில் ஒரு 5 மாணவர்கள் சேர்றாங்க. இது நம்பரையும் ஆவரேஜையும் பெருக்கினா தான் சம்மு, விச் இஸ் ஈக்குவல் டு n - 5 × 36. புரியுதா? அவ்வளோதான். இது ஒரு சம்மு, அது ஒரு சம்மு. இந்த 12 இதோட கேன்சல் பண்ணிங்கன்னா 3 12 36 ஆயிரும். அப்போது n + 5 which is equal to, இது ஈக்குவேட் பண்ணிக்கங்க, 3n - 15.
அப்போது எண்ணை ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க, நம்பர்ஸ் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஸோ 2n = 20, n = எவ்வளோங்க? 10. ஸோ ஆன்சர் 10 இஸ் தி ரைட் ஆன்சர். யாருக்காவது டவுட்னா கேளுங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 9. ஸோ இது ஒரு ஏஜ் சம் கேட்பாங்க. அதாவது ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் வயது கேள்வியும் கேட்பாங்க. ஸோ கொஷின் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க, படித்து புரிஞ்சுக்கங்க. இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணுங்க பாருங்கள். டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சார் 43 சார். ஓகே, பார்க்கலாமா? எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கொஷின்ஸ் தெரியாதவங்களுக்கு ரொம்ப ஈஸியான சம். பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. ஒரு கிளாஸில் வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ஆவரேஜ் வயது 30 இயர்ஸ் ஆமாம். அப்போ சம் எடுத்துக்கலாமா? ரெண்டு பேர்த்துக்கும் சம் எடுத்தால் 25 × 30 போட்டிங்கன்னா 750 தான் சம்மு. கூடுதல் கண்டுபிடிச்சிட்டோம். இஃப் தி டீச்சர் ஆஃப் தி ஏஜ் தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். added the average gives of 0.5 years. அது 0.5 வருடங்கள் அதிகமாகிருதாம்மா. அப்போது இங்கே ஒருத்தரை ஆட் பண்ண, டீச்சர் ஆட் பண்ண 26 பேர் ஆயிடுவாங்களா? 0.5 அதிகமாகுதா? 30.5. இதை பெருக்கணும். இது நிறைய பேர்த்துக்கு பெருக்கிறது கஷ்டமாகவே இருக்கும். அப்படி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒன்றுமே இல்லை பாருங்கள். 26 30ஆல் பெருக்குங்க. 0 3 18 மீதி 1 2 1 7. 26 பாதியாக்குங்க. 13. ஸோ 793. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுங்க. 43 வருடங்கள் என்பது சரியான விடை. யாருக்காவது டவுட்னா கேளுங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். டவுட்னா நீங்கள் இமிடியேட்டாக கேட்டுக்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 10. ஸோ ஸ்டாண்டர்டு மாறுங்க, ஒரே சேம் ஸ்டாண்டர்டில் இருக்காது, கொஷின்னு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். அருமையான கொஷினு, சால்வ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கான டைமிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமான சம் தான் இது, கொஞ்சம் டஃப்பான சம் தான். பட் சால்வ் பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான். என்ன கொஷின் கேட்டிருக்கான்? த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தி குரூப் ஆஃப் எ மென் இஸ் 20 இயர்ஸ். இப்போ எத்தனை பேருன்னு தெரியல, ஏதோ குரூப் இருக்காங்க, ஆனால் ஆவரேஜ் மட்டும் 20 வருடங்கள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரியா? 2 பேர் ஆட் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தருடைய வயசு 22, இன்னொருத்தர் வயசு 28. Years are added to this group. The average age of the group is increased by prime numbers. What is prime numbers? பகா என்னென்னப்பா? 2 3 5 7 11 எக்ஸட்ரா. அதான் இந்த எண்கள் அதிகமாகுதாமா. எந்த எண் தெரியாது. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் மென். அந்த எண் என்ன, அந்த எண் வந்து என்ன அப்படின்னு கேட்குறான். சரிங்களா? ஸோ இதை வந்து நிறையா யூஸ் பண்ணி மண்டையை போட்டு குழப்பறதுக்கு பதிலாக இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூ ஆவரேஜ். சரிங்களா? நியூ ஆவரேஜ் which is equal to already existing average plus or minus 1 plus or minus capital N divided by small n into x. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா செகண்ட்ஸில் ஆன்சர் கொடுப்பேன். இதுவும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், பெருசாக கஷ்டம்லாம் கிடையாது. நியூ ஆவரேஜ். வாட் இஸ் நியூ ஆவரேஜ்? நியூ ஆவரேஜ்னா என்னது? இந்த 28ஐயும் இந்த 22ஐயும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 25 வந்துடும். அதான் நியூ ஆவரேஜ்.
எக்ஸிஸ்டிங் ஆவரேஜ் எவ்வளவு 20. இதனால் என்ன இருக்குதுங்க, இன்க்ரீஸ் தான் இருக்குது, அதனால் ப்ளஸ் போட்டுக்கணும். 1 ப்ளஸ் அந்த எண் தான் தெரியாது, கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, எத்தனை பேர் ஆட் ஆகிருக்காங்க, ஸ்மால் எண்ணுங்கிறது எத்தனை பேர், 2 பேர் ஆட் ஆகிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸு வந்து ப்ரைம் நம்பரில் இன்க்ரீஸ் ஆகுதாமா. ப்ரைம் நம்பர் ஸ்டார்டிங் ப்ரைம் நம்பர் 2 எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல 2 போட்டுக்கலாம். ஓகே, ஸ்டார்டிங் ப்ரைம் நம்பர்ஸ் வந்து 2 எடுத்து சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 5 ஆயிருமா, இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 5 ஆயிரும். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 ப்ளஸ் n டிவைடட் பை 2 இன்ட்டு 2. இந்த 2 கேன்சல் ஆயிரும், n ஈக்குவல் டு 3. புரியுதா, ஆன்சர் வந்து n ஈக்குவல் டு 3 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சார் 3 வச்சு யூஸ் பண்ணால் எப்படி வரும். இங்கே பாருங்கள், 3 வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 3ஐ விட n குறையும், 3ஐ விட n குறையும். அப்படியே 3 அல்லது 2 அதை விட குறைவாக 1.5 0.5 சம்திங்காக போயிட்டே இருக்கும். அதனால் ஆன்சர் 3 இஸ் தி ரைட் ஆன்சர். ஆனால் இந்த இடத்துல இன்னும் ஒரு நம்பர் கொடுக்கணும் இல்லையா, 7 சொல்லி கொடுக்கணும். சில நேரத்தில் நன் ஆஃப் திஸ் ரைட்டான ஆன்சராக போயிடும். ஏன்னா நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் மாற மாற ஆன்சர் சேஞ்ச் ஆகும். அப்போ நன் ஆஃப் திஸ் தான் ரைட்டான ஆன்சர் வரும். நன் ஆஃப் திஸ் இந்த இடத்துல வரக்கூடாது, ஒரு 7 வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா ஆன்சர் 3 இஸ் தி ரைட்டான ஆன்சர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம், திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இல்லை நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ரொம்ப ஈஸியஸ்ட் சம்மு. புரியுதுங்களா, ஸ்டார்ட் பண்ணலாமா. இந்த சம்மு உங்களுக்கான டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணலாமா. பாருங்கள், ரொம்ப ஈஸியஸ்ட் சம், நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம், பெரிய கஷ்டமாலாம் கிடையாது. ஓகேவா. பாருங்கள், ஆவரேஜ் ஆஃப் தி சீக்வன்சஸ் ஆஃப் 6 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர் ஈஸ் n. அப்போ நம்ம வந்து 6 கன்சிக்யூட்டிவ் வைக்கலாமா. ஸோ எக்ஸு, எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸ் ப்ளஸ் 4, எக்ஸ் ப்ளஸ் 5, எத்தனை 6 வந்துருச்சா, 2 4 6. அதோடைய ஆவரேஜ் வந்து என்னம்மா. அப்போ ஆவரேஜ் என்னன்னா என்ன அர்த்தம், இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டுக்கணும், அதான் அர்த்தம். அப்போ 2x ப்ளஸ் 5 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு n. ஓகேவா, ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு 8 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ், அதோடைய ஆவரேஜ் என்னன்னு தான் கேட்குறான். இப்போ நெக்ஸ்ட்டு 8 நான் என்னாச்சு, எக்ஸ் ப்ளஸ் 6, எக்ஸ் ப்ளஸ் 7, எக்ஸ் ப்ளஸ் 8, எக்ஸ் ப்ளஸ் 9, எக்ஸ் ப்ளஸ் 10, எக்ஸ் ப்ளஸ் 11, 8 வந்துருச்சா, 2 4 6, எக்ஸ் ப்ளஸ் 12, எக்ஸ் ப்ளஸ் 13. ஸோ இதோட ஆவரேஜ் என்னவாக இருக்கும், இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். ஸோ போட்டு பார்க்கலாமா, என்ன வரும், 2x ப்ளஸ் 19 டிவைடட் பை 2. இதனுடைய ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். பட் ஆவரேஜ் எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாம் என்ன இருக்குது, எல்லாமே என்ன இருக்குங்க, என்ன கொடுத்துருக்கான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனில் எக்ஸை கண்டுபிடிச்சிடணும். 2x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 2n, 2x ஈக்குவல் டு 2n மைனஸ் 5. சரியா, அப்போது இங்கே போட்டுக்க பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 2n மைனஸ் 5 டிவைடட் பை 2. இந்த வேல்யூ எடுத்து இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, சப்ஸ்டியூட் பண்ணலாமா, பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்கோ. 2 இன்ட்டு எக்ஸ் என்னது 2n மைனஸ் 5 டிவைடட் பை 2. புரியுதா, அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ப்ளஸ்ஸு 19 டிவைடட் பை 2. ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிரும். என்ன கிடைக்கும் பாருங்கள், 2n ப்ளஸ்ஸு 14 டிவைடட் பை 2 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு n ப்ளஸ் 7 இஸ் தி ரைட் ஆன்சர். இந்த 2 கேன்சல் ஆயிரும், இந்த 2 கேன்சல் ஆனால் 7 ஆயிரும். ஆன்சர் இஸ் n ப்ளஸ் 7 இஸ் தி ரைட் ஆன்சர். உங்களுக்கு சால்வ் பண்ணியிருக்கிறது புரியலன்னு கேளுங்க, திரும்ப ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 12. ரொம்ப டெட் ஈஸியஸ்ட் சம். உடனே ஆன்சர் கொடுக்கலாம். 20 வினாடியில் சொல்லிடலாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். என்ன ஆன்சர் வந்துருக்குது? யாராவது சால்வ் பண்ணியிருக்கீங்களா? பாருங்கள் என்ன சொல்லியிருக்கான். ஆவரேஜ் என் நம்பர் இஸ் 41. 2/3 of the numbers are increased by 9. The remaining are decreased by 6. Find the new average. பாருங்கள் 2/3 of the numbers என்ன மீனிங்மா? 3 எண்களில் 2 எண்களமா தான் நடத்தணும். 3 எண்கள் 2 எண்கள். அப்போ 3 எண்களின் சராசரி தான் 41. அப்போ 41, 42, 40 இதுதான் அது. அதான் அந்த 41 சராசரி. இதில் 2 எண் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு எண் வந்து 9 அதிகமாகுமா, இன்னொன்று வந்து 6 குறைவுமா. 42 அப்படியே இருக்கும். ஸோ போட்டு பாருங்கள். இது 49 ஆயிடுச்சா? 49 ஆயிடுச்சுங்களா? ஸோ ரெண்டுமே நாங்கள் ஒன்று இன்க்ரீஸ்டு, இன்னொன்று வந்து டிக்ரீஸ் தான் சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ இதை டிக்ரீஸ் பண்ணினா என்ன வரும்? எவ்வளோ வருதுங்க? 11 5. ஸோ 35. இது 42. ஸோ இந்த மூணுத்தையும் கூட்டி 3ஆல் வகுத்துட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ கூட்டி பாருங்கள் என்ன வரும்? 7 6 வருதா? 9 5 14, 14 2 16. ஸோ ஆட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் எவ்வளோ வருதுன்னு. எவ்வளோ வருது ஆன்சர்? 45 வரணும். வருதா? பாருங்கள் என்ன சொல்லியிருக்கான். த நம்பர்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு பை 9. நம்ம 2 நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது 9 தான். இது 9, இது -6ன்னு போடுங்க. அப்போ கரெக்ட் ஆகிரும். 50 ஆயிருமா? இது 36 மாறிடுமா? இப்போ ஆட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வந்துடும். ஆன்சர் இஸ் 45 இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதா? 2/3 ஆஃப் தி நம்பர்ஸ், 3இல் 2 எண்ணுங்க 9ஆல் அதிகமாகும், ஒரு எண் வந்து 6ஆல் குறையும். புரியுதா? அப்போ ஆன்சர் இஸ் 45 இஸ் தி ரைட் ஆன்சர்ஸ். ஸோ இப்போ நிறைய சம்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸில் நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம். உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து ரெகுலராக சென்ட் பண்ணிட்டு வாங்க.